டிஃபென்ஸ்க்கு ரொம்ப பேர் போன ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரான் பெட்ரோஷியான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 8 மூல ஒரு கேம் வந்து வின் பண்ணியிருக்காரு. அந்த ஆட்டத்த தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கேம் வந்து அவர் இங்கிலீஷ் ஓப்பனிங் ஓப்பன் பண்றாரு. ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ரீ E5 ரிப்ளை பண்றாரு. நைட் C3. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்க இங்கிலீஷ் வேரியேஷனுடைய இங்கிலீஷ் ஓப்பனிங்கோடைய 4 நைட்ஸ் வேரியேஷன் பார்க்குறோம். பிஷப்ப ஃபேன்ஸோட பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நிம்சோ மாதிரி அவர் பிஷப்ப வச்சு நைட்ட அட்டாக் பண்றாரு. ஸோ டபுள் பண்றதுக்கான கூட ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஸோ இதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. நைட் டு D5. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிஷப்பை வெட்ட பார்க்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டை வெட்டிடுறாரு. வெட்டதுக்கப்புறம் இங்கே C/D5 விளையாடுறதுக்கப்புறம் நைட் அட்டாக்ல இருக்குது. அதனால் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதா நினச்சி ஒரு பெரிய ட்ராப்பில் வந்து மாட்டுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பீஸ் ட்ராப் ஆகிறத தடுக்கவே முடியாது. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவர் வெட்டுறாரு. அண்ட் தென் ஃபைனலி ரியலைஸ் குயின் B3க்கு அப்புறம் கேமை, அதாவது அந்த பீஸை லாஸ் பண்ணுறதை தடுக்கவே முடியாது. அதனால் இந்த இடத்துல ரிசைன் பண்ணுறாரு. சப்போஸ் நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் பண்ண முடியும். நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணீங்கன்னா நம்ம குயின் ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காம தமிழ் செஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.